நான் உங்கள் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். இந்த பெரிய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு உண்மை சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. அதன் மூலமாக நான் என்ன புரிதலில் வந்தேன், அதை எப்படி என்னோடய ப்ராக்டிஸில் அப்ளை பண்ணுறேன், அதை எப்படி உங்களுக்கு எளிமையாக விவரிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவோட தலைப்பு பார்த்திங்கன்னா மை கார் ஸ்டோரி. அதாவது என்னுடைய வாகனத்தின் கதை, என்னுடைய கார் அதை பற்றின ஒரு கதை. அதில் என்னோடய ஜேர்னி எப்படி, ஸோ ஃபைனலாக இதில் எப்படி ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு, இதை உவமையாக எடுத்துக்கிட்டு, அதாவது உதாரணமாக எடுத்துகிட்டு நான் என்னோடய பேஷண்ட்டை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக விவரிக்க போகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோடய காரில் ஒரு லாங் ஜேர்னி எடுக்கிறேன். பெங்களூர் போகிறேன். அப்போ பார்த்திங்கன்னா கார் ஹைவேயில், நான் யூஸ்வலாக கார் அவ்வளோவா லோக்கலில் ஓட்டுறது கிடையாது. சரி லாங் ஜேர்னி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப, ஏன்னா லோக்கலில் நம்ம அதிகபட்சம் சிட்டிக்குள்ளே போகிறோம், ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர், அதுக்குள்ளே போகிறதில்ல, டக்குன்னு திரும்ப வீட்டுக்கு வந்துடும். ஸோ இட்ஸ் அ சேஃப் ட்ரைவ். பட் வெளியில் போனால் தான் நம்ம கார் என்ன பிரச்சனை பண்ணுன்னு தெரியும். கண்டுபிடிக்கவே முடியலைங்க. 80க்கு மேலே போகிறப்போ அப்படி கடற்கரைன்னு வாபுல் ஆகுது, ஜஸ்ட் இப்படி வாபுல் ஆகுது. அது ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை க்ரியேட் பண்ணுது. என்னடா ஹைவே போகிறோம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம், ஸ்போர்ட்ஸ் மோடில் போடுறோம், அழுத்துறோம், போக மாட்டேங்குது. சரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல், அங்கே போய் நம்ம சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு கார் அலைன்மெண்ட்டில் பார்க்குற இடத்துல கொண்டு போய் நான் நிப்பாட்டுறேன். உடனே செக் பண்ணிட்டு, சார் அலைன்மெண்ட் தான் ப்ராப்ளம், நான் பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அலைன்மெண்ட் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப உடனே அங்கேருந்து கிளம்புறேன். ஒரு 3 days, ஐ திங்க் 4 days அங்கே இருந்தேன். லோக்கலில் ரொம்ப வேகமாக போக முடியல. 4th day அதுக்கப்புறம் திரும்ப கிளம்புறேன், திரும்ப ஹைவே பிடிக்கிறேன், திரும்ப வர்றேன். கொஞ்சம் வேணால் கம்மியாக இருக்குது, ஆனால் அதே வாபிள் ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே, அங்கேருந்து இங்கே வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்தோன்னே என்ன சொல்கிறாங்க, சார் டயர்லாம் மோசமாகிடுச்சுல சார், நீங்கள் டயரை மாற்றிடுங்கன்னு. சரி நம்ம தெரிஞ்சவர் சொல்கிறாரு மாற்றிடலாமே, நம்ம பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கார சொல்கிறேன். டயர் 4 மாற்றியாச்சு, 4 டயர் மாற்றியாச்சு, சூப்பராக இருக்கும் சார் அப்படிங்கிறாரு. ஓட்டுறேன், இங்கே அலர்கோவில் வரைக்கும் போகிற வரைக்கும் ஒன்றும் தெரில. திரும்பவும் வர்றப்போ அதே வாபல் ஃபீல் இருக்குது. ஐயோ 4 டயரை மாற்றியாச்சு, ஏகப்பட்ட காசு, கிட்டத்தட்ட 30,000 கிட்ட ஆச்சு, திரும்பவும் அதே கம்ப்ளைண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வண்டையை பிடிச்சிக்கிறேன். அப்போது சரி நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடலாம். ஏன்னா நமக்கு வெளியில் நம்ம அசம்ஷனில் ஓகே ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சாய்ஸ் அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லிட்டு லோக்கலில் சர்வீஸ் ஸ்டேஷன் போயிடுறேன். அங்கே போய் பார்த்தோன்னே, சார் 2 கம்ப்ளைண்ட்டு. ஒன்று ஸ்டேரிங் பாக்ஸாக இருக்கலாம், அது மாற்றினா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000 1 லட்ச ரூபா ஆகிடும். அல்லது சஸ்பென்ஷன் யூனிட் மொத்தமாக மாற்றணும் சார், மாற்றினா தான் சரி பண்ண முடியும், மொத்தமாக நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஐயோ சாமி நீ விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ வெளியே வந்துட்டுருக்கப்போ வெளியில் யார் செக் பண்ணுறேன், லோக்கல் ஒர்க் ஷாப்பில் இருக்க பையன் கேஷுவலாக சொல்கிறேன், தம்பி இது மாதிரி ஷேக்காது யாராவது பழைய டயர்லாம் கொடுப்பாங்க, என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா. அந்த பையன் கரெக்டாக 17-18 days தான் இருக்கும். சார் உங்கள் வண்டி எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க அப்படின்னு கிலோமீட்டரை பார்த்தேன், ரொம்ப கம்மியாக தான் ஓட்டுனேன். சார் நீங்கள் நிப்பாட்டியே வச்சுருக்கீங்க சார், உங்கள் சஸ்பென்ஷன் புஷ்ஷு சார் டாட்டாவில் இருக்குது, 300 ரூபாய்க்கு விற்பாங்க, வாங்கி மாற்றுங்க சரியாக போகும்னு சொன்னான். 300 ரூபாய்க்கு வாங்கி மாற்றணும், 1 லட்ச ரூபாய் இங்கே இருக்குது, ஏற்கனவே செலவு பண்ண 30,000 ரூபாய் இங்கே இருக்குது, 300 ரூபாய்க்கு அந்த புஷ் மாற்றணும், சரியாக போயிடுச்சு. இந்த கதை மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பெயின் ஒரு பேஷண்ட் போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, எம்ஆர்ஐ பண்ணுறாங்க, ஐயோ L4 L5 பயந்துட்டு வெளியே வந்துடுறீங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, வர்மா மசாஜஸ் அந்த மாதிரி போகிறாங்க, மாதம் மருந்து கொடுக்குறாங்க, மருந்து சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகுது, விட்டால் வந்துடுது. ஸோ நான் மருந்தே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்களாக இருக்க நினைக்கிறீங்க, வெளியே வந்துடுறீங்க. இன்னொரு பக்கம் போகிறாங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சரியாயிரும். ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் சொன்னேன், எல்லா முதுகு வலிக்கும் முதுகோட பலகீனம் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்டிவ் பர்சன் எப்படி முதுகு பலகீனமாகும், தப்பு. ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறவர் 6 பேக் ஒர்க் அவுட்டாக பண்ண சொல்கிறாரு. முதுகை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், வயிறை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், முன்னாடி ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், பின்னாடி ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது எதையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இருக்க ஒரு கோயில் பூசாரி ஜம்முன்னு இருக்கார், நல்லா கொழுன்னு இருக்கார். மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பார்க்குறோம், 60 வயசு இருக்குது, நெய் ஐட்டமாக சாப்பிட்றாரு, நல்ல ஜப்பியாக இருக்கார், அழகாக போகிறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு, சப்பளங்கால் போட்டு உட்காராரு. என்னால் 1 மணி நேரம் சம்பளங்கால் போட்டு உட்கார முடியாது, அவர் 3 மணி நேரம் ஹோமத்தில் உட்காராரு. அது மேஜிக். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உதாரணங்களை விட்டுட்டு மீடியாவில் எங்கேயோ யாரோ சொல்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். நகைச்சுவை இப்போ இந்த டிவியில் ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி எல்லா இடத்தையும் நகைச்சுவை இருக்குது. இந்த சின்ன பையனை பாருங்கள், இந்த அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், காய் வைக்கிறவங்கள பாருங்கள், மூட்டை தூக்குறாங்க, டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, கண்ட இடத்துல தூங்குவாங்க, ஆரோக்கியம் இல்லாமல் சாப்பிடுவாங்க, ரோட்டு கடையில் சாப்பிடுவாங்க, எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்காங்களே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சாப்பிடுங்க, இவ்வளோ கான்சியஸாக இருங்க, இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்றைக்கி ஓசிடி பேஷண்ட்டை மாற்றிட்டு இருக்காங்க.
அப்போது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு உங்களுடைய பழைய பிரச்சனையை விட்டு வெளியே வாங்க. அப்போது உங்கள் பெயினுக்கு சின்னதாக ஒரு காரணம் இருக்கும், அதை மிஸ் பண்ணிவிட்டு சர்ஜரி போகலாமா, இந்த மருந்தை சாப்பிட்லாமா, இந்த ஃபுட்டை சாப்பிட்லாமா, இங்கே போகலாமா, இந்த மசாஜ் பண்ணலாமா, இந்த எக்ஸசைஸை பண்ணலாமா அப்படின்னு சுற்றி தேடுறதை விட இவ்வளவும் சாப்பிட்டு புரோட்டீன் முக்கியம், கால்சியம் முக்கியம், எல்லாம் முக்கியம்னு கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாம் பார்த்தும் ஒர்க் அவுட் ஆகலையா, அப்போது அந்த குட்டி பையன் சொன்னா இல்லையா 300 ரூபா புஷ்ஷு, அது மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக சரி பண்ணணுன்னா அப்போது நீங்கள் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் வாங்க. அந்த 300 ரூபா மேட்டரில் சரி பண்ண மாதிரி உங்களை சிம்பிளாக சர்ஜரி இல்லாமல், மாத்திரை இல்லாமல், ஹோம் ப்ரோக்ராம் இல்லாமல், எக்ஸசைஸ் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி நான் இங்கே அஷ்யூர் பண்ணிக்கிறேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.